ரிஃப்ரெஷ் பண்ணிக்கவும், நீங்க எங்களை நடத்த எங்களை விட்டு கொடுக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஒவ்வொரு முறை இந்த பிரசன்ஸ்க்கு நேரம் எல்லாரோட சேர்ந்து வரும்போதும் எங்களுக்கு ஒரு ஷோர் அஷூரன்ஸ் இருக்குது. நாங்க வந்த விதமாய் திரும்ப போவது கிடையாது. ஏன்னா பரிசுத்த பிரசனம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே எங்களை டோட்டலா மாற்றுகிற, மறுரூபப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏசப்பா தேங்க்யூ லார்ட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே அந்த பீஸ், அந்த சமாதானம் ஒவ்வொருத்தரையும் நிரப்புவதாகன்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன். எந்த மனநிலையில லாகின் பண்ணியிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய மனநிலை உண்டாகட்டும் சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. we need you. நாங்க நினைக்கிறத காட்டிலும் எங்களுக்கு நீங்க அதிகமாய் தேவை ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் நீங்க எங்களுக்கு அதிகமாய் தேவை. ஒருவேளை நாங்க ஆண்டவரை இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கு நம்பிட்டு இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துக்காகவும் அல்ல, எனக்கு எனக்காக, இந்த ஜீவனுக்காக, என்னுடைய லிவிங்காக, என்னுடைய வாழ்வாதாரமே நீங்க தான் ஆண்டவரே. அந்த நிலையில நீங்க எங்களுக்கு தேவை சப்பா. அதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிகாஸ் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் யூ, தட் டு இன் அபண்டன்ஸ் லார்ட். ஜீவன் நம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. அது பெருக்கமா, அபண்டண்டா, பரிபூரணமாய் வருகிறது. அதனால நீங்க தான் எங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். நாங்க அதுக்கு விட்டு கொடுக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். எங்க சோர்ஸ் நீங்க தான் ஆண்டவரே. எல்லா விதத்துலயும் சோர்ஸ் நீங்க தான் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்க சோர்ஸ் நீங்க தான் ஆண்டவரே. பண தேவைக்கு மட்டுமல்ல, எங்களுடைய எல்லாவற்றுக்கும் நீங்க போதுமானவர், அதிலும் அதிகமானவர் அப்படின்னு சொல்லி நாங்க அங்கீகரிக்கிறோம். எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்க தான் காரணர், நீங்க தான் எங்களுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே டிக்ளேர் பண்றோம் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடம் உண்டு. எங்களுக்கு இளைப்பாற, எங்களை சரிப்படுத்தி கொள்ள, எங்களை அங்க உற்சாகப்படுத்தப்பட, எல்லாவற்றுக்கும் எங்களுடைய எல்லா மனக்குமுறல்களையும் கிளேசங்களையும் கொட்டி தீர்க்க, ஆறுதல் படுத்தப்பட எங்களுக்கு ஒரு இடம் உண்டு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உண்டாகட்டும். எங்க போவேன் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் கொஸ்டினோட யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு யாரு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினோட யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பொய்யை தூண்டுகிற கொஸ்டின்ஸ். நீங்க தான் இசப்பா பதில். நீங்க தான் இசப்பா பதில். எனக்கு யார் இருக்கானா, என்னை சிருஷ்டித்தவர் இருக்கிறார், என்னை உருவாக்கினவர் உண்டாக்கினவர் இருக்கிறார், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் இருக்கிறார், எனக்காக 3வது நாள் உயிரோடு எழுந்து அப்படியே ஜெயித்தவராய் வீற்றிருக்கிறவர் இருக்கிறீர் அப்படிங்கறது அதுக்கு ஆன்சர். எங்க போவேன்னா தேவனுடைய பிரசனம் எனக்கு எப்பொழுதும் ஓப்பனா இருக்குது. அதனால நான் எப்பனாலும் அவனோட பிரசனத்தை உணர முடியும். அவ்வளவு சமீபமா இருக்கிறேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். எனக்கும் தேவனுக்கும் பிரிவே கிடையாது, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதுதான் அதற்கு பதில். ஒருவேளை அந்த மாதிரி கேள்வியோட யாராவது இப்ப இருப்பாங்களாண்ணா, எங்களுக்கு யார் இருக்கா, நான் எங்க போவேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆண்டவரே அதெல்லாம் இல்லாமல் போகட்டும். உங்க எண்ணங்கள்ல இருந்து வெளியேறுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா பிசாசுடைய பொய்யான கேள்விகள், அதற்கான பதில் மூளையிலிருந்து அவர்கள் யோசிக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பதிலை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நீங்க விசாரிக்கிறதுக்காக நன்றி. எங்க மனதில் வருகிற கேள்விகளுக்கு கேள்வியும் சொல்லி அதன் பதிலையும் சொல்லுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த கேள்வியோட தான் இருக்கிறோன்னே சில பேருக்கு தெரியறது இல்ல. அதனால இது டிபெண்ட் ஆன் பீப்புள்ன்றதே அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அவர்களின் மனுஷரை நம்புற நம்பிக்கை அவர்களை கடைசியில் ஆண்டவரே இட் இஸ் கோயிங் டு பி இன் வெயின் அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டாலும் மனுஷனையே சார்ந்து கொள்ளுகிற அந்த ஒரு மனநிலை, ஒரு பழக்கத்துல இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவரே நீங்க ஹீல் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையே டிபெண்ட் பண்ணி கொள்ளுகிற கிரேஸ் எங்களை ஒவ்வொருவருக்கும் அப்படியே உண்டாகட்டும், உண்டாகட்டும். அப்படியே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல மனுஷனை நம்புகிறது விரதா அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதனால எனக்கு இவங்க இருக்காங்க, இவங்க பாத்துக்குவாங்க, அவங்க பாத்துப்பாங்க, இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு இது செய்வாங்க, இது எல்லாம் எங்கள் நம்பிக்கையா இருக்கலாம். நாங்கள் சத்தியம் சொல்லுகிறது எல்லா காலத்திலையும் ஆண்டவரே நீங்க தான். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உனக்கு மறு உத்தரவாது அருளி செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மேபி பீப்புள் மே நாட் லிஃப்ட் த கால். ஒரு கால் பண்ணும்போது எங்க ஆபத்து நேரத்துல நாங்க ஒரு வேலை அவசரத்துக்கு கால் பண்ணும்போது
ஜனங்க அந்த காலை எடுக்காம இருக்கலாம், இல்ல வேணும்னே அவாய்ட் கூட பண்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க உம்மை நோக்கி நாங்க கூப்பிடும் போது, அப்பான்னு நாங்க சொல்லும் போது, நீங்க மறு உத்தரவு அருள் செய்கிற தேவன். அதை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க ஆண்டவர். அந்த காலை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க எடுத்து என் பிள்ளைகளுக்கு இதுதான் தேவை என்று நீங்க விசாரித்து எங்களுக்காக காரியங்களை செய்கிறவர் அதை நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. அந்த சத்தியம் எங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் புரியட்டும், எங்க சிந்தைக்குள்ள இறங்கட்டும். எனக்கு என் தேவன் இருக்கிறார், அவர் என் ஆபத்து காலோன்னு ஒண்ணு எனக்கு ஒருவேளை வருமானா, என்னுடைய அறியாமை நிமித்தம் அதை நான் உருவாக்கி வைத்திருப்பேன். ஆனால் அதிலிருந்து மீட்டெடுக்க, அதிலிருந்து மறு உத்தரவு சொல்லி கவுன்சில் பண்ணி எனக்கு புரிய வைத்து அதுல இருந்து வெளியே கொண்டு வர என் அப்பா இருக்கிறார் அப்படிங்கிற உறுதி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சாமி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். தேவையில்லாத விஷயங்கள்ல ஒருவேளை சிக்கி இருப்பார்கள், ஆனால் அறியாமை நிமித்தம் ஆண்டவரே, தர்ம சங்கடமான சூழ்நிலை, வெளியிலயும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்களானா அதுக்கு நேரா ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையை நாங்கள் பேசுகிறோம். நீங்க தான் ஆலோசனை கர்த்தர். எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய குழப்பமா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவுக்கு நேரா ஆண்டவரே நாங்கள் அதை திருப்புகிறோம். தேவனுடைய தெளிவான ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படுகிறதுக்காக நன்றி. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க கவுன்சில் பண்ணி அதுல இருந்து நீங்க வெளியே கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எப்படி ஆகும் அப்படிங்கிறமா மலைப்பு இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க அதை அப்படி உங்க சமூகத்துல நான் கொடுக்குறேன். எனக்கு இதை நினைச்சா இப்படி எல்லாம் தான் தோணுது ஆண்டவரே. ஆனா இதை நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா பெஸ்டா அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒன் பை ஒன் ஸ்டெப் அட் டைம் என்னை கொண்டு வருவீங்க. என்னை நிர்பந்தப்படுத்த மாட்டீங்க. என்னை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். என்னை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். ஒரு பிரச்சனையில அறகுறையா இல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து நாங்க விடுதலையாய் சந்தோஷமா செழிப்பா எல்லா விதமான மனநிறைவோடு வாழுகிறதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க எங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கீங்க. எஸ் லார்ட், அதுக்கு எங்களை நாங்க அப்படியே விட்டு கொடுக்குறோம். ரிசீவ் மோட்ல வரோம். நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி ஆலோசனை மட்டுமே நிலை நிற்பதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எங்க சிந்தையில அநேக காரியங்கள் வரலாம் போலாம் ஆண்டவரே, மனுஷருடைய ஆலோசனை வரலாம். அல்ல எங்களுக்கே எங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது இப்படிதானே முடிச்சோம், இதுலயும் இதே செய்யலாங்கிற மாதிரி எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சில விஷயங்களை யோசிக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் முன்பாக உம்முடைய ஆலோசனையே நிலை நிற்கட்டும்னு எங்களை நாங்க விட்டு கொடுக்குறோம். இசப்பா, எல்லாரும் அப்படியே சரண்டர் பண்ணுங்க பார்ப்போம். எந்த விஷயத்திலயும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை என்னை நடத்தட்டும், உம்முடைய ஆலோசனை எனக்கு புரியட்டும்ப்பா. என்னுடைய பழைய பேட்டர்ன் என்ன நடத்தக்கூடாது ஆண்டவரே. சுத்தி இருக்கிற மனுஷர்களுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் இசப்பா. நீங்க என் கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுக்கிற ஆலோசனை மட்டும்தான் ஜீவனுக்கு ஏதுவான பாதையில கொண்டு போகும். மீதி எல்லாம் எங்களை சுத்த விட்டுறோம் ஏசப்பா. we know that we have experienced that. நிறைய முறை நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறோம், அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிறோம், தேவையில்லாத வேலைகளை சிக்கி இருக்கிறோம், நேர விரயமாக்கி இருக்கிறோம், டெட் ஒர்க் நாங்க பண்ணி இருக்கிறோம். இதற்கு மேல அப்படி கிடையாதுன்னு சொல்லி நாங்க எல்லையில டிக்ளேர் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ண, இப்படி செய்யலாம்னு எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க நீங்க இருக்கிறீங்க. நாங்க அப்படியே நாங்க அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். ரீதரா மாஷா கரா பௌரதர மேகர பௌஷ தலபா ஓரா மாஷாதா லஹாரதா லேகா ரேபி தரா மௌஷா தேரே தீர்ல மாக்கரபோ ஓரா மாஷாதா லஹாரதா லேகர பௌதர மேகசி திருபி ஓர மாக்கர வேதர மௌஷதர பாலகரபோ ஓர மஷாத லஹாரத லேகர பௌதர மேஹசதரபோ ஓர மாக்கர பௌஷத லேஹர் இதரபி லக்கர பௌதர மௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்ப கூட ஆண்டவரே எங்க பிரசன்ஸ் எங்களை ஒவ்வொருவரையும் மூடிட்டு நீங்க இருக்கிறீங்கிற தைரியம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம்ப்பா. எதை குறித்து பயம் இருந்தாலும் எல்லா பயங்களும் வெளியேறட்டும் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். நீங்க எங்களுக்குள்ள இருக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு பிடிப்பு. ஆமா, தேவன் இருக்கிறார், எங்க அப்பா இருக்கிறார், சிருஷ்டித்தவர் இருக்கிறார், நன்கு அறிந்தவர் இருக்கிறார். அதனால இது கண்டிப்பா சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது, இதுக்கு மேல அப்படிதான் நடக்க போகுதுங்கிற உறுதி ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த நிச்சயம், இப்போது கூட நிகழ்காலத்தை குறித்து இருக்கிற தைரியம். எஸ், இந்த டேஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிடுவேன், ஏன்னா அவர் எனக்குள்ள ஜீவிக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் உண்டாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியே தொடுகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென். Bless you all.
ஆக்சுவலா ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷனா அதை சொல்லி சொல்லி ஒரு ப்ராக்டிக்கலா அது சொல்லணும்னு யோசிச்சேன். ஐம் கோயிங் டு ஷேர் தட். ஒரு சம்பவம் நடந்து போச்சு எங்க வீட்ல. என்ன ஆச்சுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, தெளிவா கேளுங்க. கண்டிப்பா இது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு, யாருக்கு ஒரு நாள் தெளிவா பேசுறாருன்னு நம்புறேன். நேத்து என்ன பண்ணேன் நானு, ஒரு நேத்து தானே அது, முந்தா நேத்து நைட்டு ரொம்ப அறிவாளித்தனமா என்ன பண்ணேன், வாஷிங் மிஷின் பின்னாடி இருக்கு, அதை வந்து திறந்து வச்சுட்டேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காய போட்டுட்டு அந்த டோரை டாப் லோடு தான் அது, திறந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் மறந்து. நைட்டு ஒரு 1 o'clock போல ஒரே சத்தம், பயங்கர சத்தம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெருச்சாளி வெளியில இருந்து வந்து சந்து வழியா வந்து பின்னாடி இருக்கிற ஒர்க் ஏரியால வாஷிங் மிஷின்ல ஏறி குதிச்சிருச்சு. அதை துரத்தி வந்த 2 நாய். அது வந்து என்ன பண்ணுது, பெருச்சாலிய நாய் பிடிக்குமாமே, அது எப்படியாவது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அது பெருச்சாலி என்ன பண்ணுது, இந்த வாஷிங் மிஷின் தான் நமக்கு சேஃபான பிளேஸ், இதுக்கு மேல ஏறி நம்ம நாய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கு. அதுவும் உருட்டி உருட்டி நாங்க தூக்கத்துல இருந்து எழுந்து ஓடி எல்லாம் பார்த்து அப்புறம் நாய் போச்சு. ஆனா அந்த பெருச்சாலி காலையில அப்படி போச்சு. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த நாய் பெருச்சாலியை துரத்தி வர எங்க வாஷிங் மிஷினை வந்து தள்ளி அந்த பின்னாடி கனெக்ஷன் வயரை பிச்சு சேதாரம் எதுக்கு, வாஷிங் மிஷினுக்கு. இந்த வாஷிங் மிஷினோட ஓனர் நான். ஓகே. இதுல இருந்து எங்களுக்கு ஆண்டவர் பேசினது என்னன்னா, எனக்குள்ள ஓடிச்சு, இது என்ன இது இப்படி எல்லாம் நடக்குது இது இல்லைன்னு. அப்ப பார்த்தா ரியல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஆனா நம்ம கொஞ்சம் அந்த விண்டோவை திறந்து வச்சதுனால, ஏதோ ஒரு கேப்பை விட்டதுனால, இது பெருச்சாலிக்கும் நாய்க்குள்ள பிரச்சனை, இது என்ன பிரச்சனை இல்ல, இது என் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் நான் வாஷிங் மிஷினை அந்த டோரை திறந்து வச்சு செய்த அந்த மறதியின் செயல், அறியாமை கூட இருக்கலாம். செய்த செயல் என்னாச்சு, இந்த பெருச்சாலிக்கும் நாய்க்கும் வந்த சண்டையில சேதாரம் வாஷிங் மிஷினுக்கு ஆச்சு. வாஷிங் மிஷின் ஒன்றும் பண்ண போறது இல்ல, அது அதுக்கான பேவும் நம்ம தான் பண்ண போறோம். இப்போ அது ரெக்டிஃபை ஆயிடுச்சு. வித்தின் 1 day அது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட்புன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு எல்லாம். ஆனா நம்ம அறியாமை நிமித்தம் செய்கிற விஷயங்கள்ல சில விஷயம் இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, இதுல ஏன் நான் பாட்டிக்கிட்டேன், இது ஏன் பிரச்சனையே இல்லையேன்னு யோசிப்போம். ஆனா அதுல இருந்து வெளியே வர மாட்டோம். அதுல இருந்து அந்த லைட் இருக்காது. புரியுதுங்களா? இந்த மாதிரி யாராவது சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, இது என் பிரச்சனையே கிடையாது, இது அவங்க பிரச்சனை. சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைங்கெல்லாம் நடக்கும், சொந்தக்காரங்க சண்டையில. அதுல எல்லாம் போய் என்ன பண்ணாதீங்க, நுழைஞ்சு ஆலோசனை கொடுக்காதீங்க, சமாதானத்துக்கு போய் பேசாதீங்க. கேள்விப்படுவீர்களானால், அவங்க ஆலோசனை பெற்றுக்கொள்ள மனநிலை இல்லாத போது நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது, ஆஹ் வீணா வழங்கக்கூடாது. அவங்க போய் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அவங்களுக்கு நல்லது செய்யறோம்னா என்ன பண்ணணும், ஒரு வெளியில இருந்து அவர்களுக்கு ஜீவனை பேசணும், அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை பேசணும், அவர்கள் வாழ்ந்து இருக்கட்டும் சொல்லி நீங்க விஷ் பண்ணி அதோட பிரசன்ஸ்ல டிக்ளேர் பண்ணலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். சில நேரங்கள்ல நம்ம அக்கறை நிமித்தம், அது எப்படி என் தங்கச்சி, என் தம்பி, என் பொண்ணு அப்படின்னு, அது என் பையன் இப்படி பண்ணும்போது நான் எதுக்கு, நான் எப்படி இருக்க முடியும்? அது வந்து பெத்த பாசம், கூட பிறந்த பாசம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் நீங்க ஒருவேளை இன்வால்வ் ஆகி ஆகி கஷ்டப்பட்டவங்க இருக்கலாம், இல்ல இப்ப லைவா நீங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சது, திஸ் இஸ் த பேட்டர்ன். ஒரு முறை நடக்கிறதில்ல, அது ஒரு பேட்டர்னாவே தொடர்ந்து வரும். நம்ம சரி பண்ணி கொள்ளாத வரைக்கும், ஆண்டோட சத்தத்துக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல பிரச்சனைகளை கிராஸ் பண்ணியிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா அது உங்க பிரச்சனையாவே இருக்காது. புரியுதுங்களா? இல் நாட் பி யோர் ப்ராப்ளம். ஆனா நீங்க அறியாமையில் செய்த ஒரு சின்ன விஷயம், இல்ல ஒரு பாசத்தினாலேயோ, அன்பு, அந்த சோல் பாண்ட், அதனால செய்த சில தவறுகள்னாலையும் நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா நீங்க தான் சென்டர் ஆஃப் பிரச்சனையா மாறி இருப்பீங்க. கடைசியில பார்த்தா கணவன் மனைவி சண்டை என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் முடிஞ்சிருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிப்பாங்க, நம்மக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவங்கெல்லாம் நடுவுல வந்தாங்க பாருங்க, அவங்க தான் பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர் பார்த்த மாதிரியே பேசுறீங்கன்னா, பேட்டர்னா இருக்கு, அதனால நான் பேசுறது கண்டிப்பா இருக்கும், அது எனக்கு தெரியும். இதுக்கு ப்ராஃபட்டிக் கிஃப்டே தேவை கிடையாது. சரிங்களா? தீர்க்க தரிசனமா பேசுறேன்றது கூட நான் சொல்ல வரல, நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பேசுறேன். இது ஒரு பேட்டர்னா இருக்குது. கொஞ்சம் இந்த மனசுல ரொம்ப இலகுன மனசு இருக்கிறவர்கள், ஐயோ நல்லா நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது ஆவியானோட லீடிங் இல்லாம நம்ம சில விஷயத்த பண்ணும் போது டப்புன்னு மாட்டிப்போம், எலி பொறியில மாட்டுற மாதிரி. புரியுதுங்களா? சோ அதனால
எந்த விஷயமா இருக்கட்டும், அப்படியே பதற விஷயமா கூட இருக்கட்டும், கொஞ்சம் நிதானமா, ஆவியானவரே இதுல நான் என்ன பண்ணணும், இன்வால்வ் ஆகணுமா ஆக வேண்டாமா, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லுவார், அம்மா நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் அவர்களுக்காக மீட்பையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஐ கேன் ஹேண்டில் திஸ், நீ அமைதியா இருமான்னு தெளிவா சொல்லுவார். நம்ம கேட்கணுமே, நம்ம தான் கேட்கறதே கிடையாது. கேள்விப்பட்ட உடனே போனை தூக்கு, இல்ல நேரா போய் நில்லு, எல்லாத்தையும் பிரச்சனையும் சரி பண்ணிடலாம், நம்ம போய் நின்னலாம் ரட்சகராய் மாறி அந்த ஸ்பாட்ல போறது இல்ல, அட்லீஸ்ட் ஃபோன் கால்லயோ அதுலயோ போய் கனெக்ட் ஆகி பிரச்சனையில மாட்டிக்கிறது. இந்த மாதிரி யாராவது பண்ணி இருக்கிறீங்கன்னா இதுக்கு மேல அது பேட்டர்ன் பிரேக் ஆகும், இதுக்கு மேல நீங்க அதை செய்ய மாட்டீங்க. ஒரு ஒரு விஷயத்திலயும் நிதானமா, அது எவ்வளவு ஒரு பாசப்பிணைப்பாக இருக்கட்டும், அதுலயும் ஆவியானவர் சொல்லாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன். ஆனா நான் நல்லதுதான் நினைக்கிறேன், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பிரச்சனையில என்னுடைய ஆலோசனை தான் நான் கொடுத்தாகணுமாங்கிறது எனக்கு ஆண்டவர் சொல்லாத வரைக்கும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நிதானமாய் இருக்கணும், நிதானமா இருக்கணும். இது ஏன்னா இது எனக்கு எனக்கு சரி, ஜானி பிரதருக்கும் சரி, இந்த மாதிரி ஆங்கிள் நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ இதுல தெளிவான்ற பேசி எங்களை வந்து சி நீ வந்து பதறாதனாலயோ நீ விஷயத்த போய் பேசாதனாலயோ நீ தேவ அன்புல இல்லைங்கிறது பிசாசுடைய பொய். இன்டைரக்டா அந்த குற்ற மனசாட்சி நமக்குள்ள வந்து நம்ம எதுவும் செய்யாம இருக்கிறோமோ, நம்ம எதுவும் பேசாம இருக்கிறோமோ, இப்படி பண்ணி பண்ணியே நிறைய குழப்பங்கள்ல நம்ம கிராஸ் பண்றோம். ஓகே, ஆனால் எந்த விஷயமா இருக்கட்டும், ஓகே, அது ஃப்ரெண்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்ககிட்ட அவங்களே எனக்கு ஆலோசனை வேணும் நான் என்ன பண்றதுன்னு தெரியலனாலும், நீங்க என்ன நினைச்சுக்கணும், நான் வந்து அந்த பிரச்சனைக்கு உள்ள இல்ல, நான் ஒரு மூன்றாவது நபர் தான். அவங்க கனெக்ட் ஆயிருக்கிறவங்க என்னது உறவுக்குள்ள இருக்கிறார்கள், நான் அதுல இருந்து வெளியே தான் இருக்கிறேன். அதனால நம்மளையும் கூப்பிட்டு ஒருத்தங்க ஆலோசனை கேட்டுட்டாங்கடான்ற ஸ்பெஷல் ஃபீலிங்காக நீங்க அதுல இறங்குனீங்கன்னா, சேதாரம் யாருக்கு, வாஷிங் மிஷினுக்கு, வாஷிங் மிஷின் ஓனருக்கு. அதனால நீங்க எதுவா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டாலுமே கூட நீங்க தான் நாட்டாம வாங்க, நீங்க தான் எங்களுக்கு வந்து தீர்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்து ஹம்மிங் எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் உங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சு கூப்பிடுவாங்க, வழியே கூப்பிடுவாங்க. உங்களுக்குள்ள மைண்ட்ல என்ன தோணணும், ஆவியானவர் லீட் பண்ணாத வரைக்கும் நீங்க என்ன கசாப்பு கடைக்கு போற ஆடு மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும், உள்ளுக்குள்ள வரணும். ஆவியானவரே நீங்க பேசாம நான் செய்யவே மாட்டேன், நீங்க சொல்லாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன், உங்களுக்கு பீஸ் இல்லையா இன்வால்வ் ஆகாதீங்க, சிஸ்டர் நான் ஜோம் பண்ணிக்கிறேன், தம்பி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், பாப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் நடத்துவாரு, ஆலோசனை கொடுப்பாரு, தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையோட இது நான் டீட்டெயில் சொல்றேன். அந்த ஆதங்கத்துல என்ன பேசுவாங்க, பொண்ணு என்ன சொல்லும், பையனை பத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவும் சொல்லும். ஒண்ணு மேனிபுலேட் பண்ணியும் சொல்லுவாங்க, சில பேர் அதிகப்படுத்தியும் சொல்லுவாங்க, அப்பதான் எதிரில் இருக்கிறவங்க அட்டென்ஷன் கிடைக்கும், எதிரில் இருக்கிறவங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரசன்டும் பண்ணுவாங்க. இதை சொன்னா எதிரில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும்னு அந்த கோவத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி பையனும் என்ன சொல்லுவான், என்ன சொன்னா நம்ம சைடு நியாயம் அதிகமா இருக்குமோ அதை சொல்லுவாங்க. எல்லாம் அந்த கோவம் எல்லாம் அடங்கி ஒரு நிதானத்துக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, they'll become, இப்போ கேட்ட இன்ஃபர்மேஷன் கேட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹம்? என்ன இருக்கும் உங்க இருதயம் எப்படி கொந்தளிச்சுட்டு இருக்கும், ஹம்? பயங்கரம் அந்த சுடுதண்ணி கொட்டின மாதிரின்றாங்களா அந்த மாதிரி டப்பா டப்பா, ஐயோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களே, இப்படியெல்லாம் இந்த பிள்ளை கஷ்டப்பட்டிருக்கே, நீங்க பொங்கிட்டு இருக்கிற டைம்ல அவங்க பொங்கி அமைதியாகி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க சமாதானம் ஆயிருந்தா கூட அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வராது, லேட்டரான ஒருவேளை கேள்விப்படலாம் அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா நீங்க அதை நினைச்சு மாசக்கணக்கில் ஜோம் பண்ணி கூட இருப்பீங்க, ஐயோ அந்த குடும்பத்துல பிரச்சனையாமேன்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு இருக்கிற நல்ல ஜெனைன் கைண்ட் குவாலிட்டிய யாரை மிஸ்யூஸ் பண்ண நம்ம அறியாமையும் நம்மளுடைய சின்ன சின்ன மதியினமும் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சாவியான கிட்ட கேளுங்க, என்ன ஒரு எதிரில் இருக்கிறவங்க அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் போச்சு அப்படின்னு அவங்க அவ்வளவு எமோஷனலா ப்ரெசென்ட் பண்ணா கூட கொஞ்சம் நிதானமா இருக்க ஏசப்பா, ஹோலி ஸ்பிரிட் மத்தவங்களுடைய எமோஷன்ஸ் என்னை வந்து தூண்டாதபடி, நான் எதையும் செய்ய தூண்டாதபடிக்கு நான் நிதானமா இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய பேரை நாங்க பார்த்துட்டு வரோம், பண பிரச்சனையிலயும் இப்படிதான் மாட்டிக்கிறாங்க. என்னன்னா அவங்க நல்லா போயிட்டு இருந்திருக்கோம், எதிரில் இருக்கிறவங்க கடன்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க, கடன் பிரச்சனையை சொல்லி சொல்லி அவங்க கிட்ட பேசி அவங்க கூட ஒரு ஆத்ம பிணைப்பாயி அவங்களுக்கு ஏதாவது நான் செய்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு எமோஷன் பிக்கப் ஆகி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முன்ன நின்று கடன் வாங்கி கொடுத்துருவாங்க, இவங்கள ஷூரிட்டி போட்டு கடன் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்ல தான் வீட்டுல இருக்கிற பொருளை தூக்கி கொடுத்துருவாங்க. அப்படி உங்கள் எமோஷன்ஸை தூண்டி ஒரு விஷயத்த உங்களை செய்ய வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஃபிளாப் ஆக போகுது, அதுல மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா
ஆவியானவர் எமோஷனலா நம்மள நடத்துறவர் கிடையாது. அன்பின் அடிப்படையில, அன்புல நிதானமா செய்வீங்க. அவங்களுக்கு தீர்வு வரட்டும், பண வரவுகள் உண்டாகட்டும், அவங்களுடைய கைது செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிரந்தர தீர்வு. நீங்க தீர்வு கிடையாது. நீங்க தீர்வு கிடையாது. கர்த்தர் ஒருவரே தீர்வு. எந்த மனுஷனுக்கு யார் தீர்வு? ஆண்டவர்கிட்டே இருந்து அவன் ரிசீவ் பண்ணிக்கணும் பழகுற வரைக்கும் அவன் லேர்ன் பண்ணிக்கிறான்னா லேர்ன் பண்ணிக்கணும். மனுஷங்க எத்தனை மனுஷங்க கிட்ட போய் கை நீட்ட முடியும்? எத்தனை மனுஷங்க கிட்ட போய் இந்த பிரச்சனை சரி பண்ணணும்னு அவங்க போய் நிக்க முடியும்? அதெல்லாம் ஆன்சரே கிடையாது. ஸோ நம்ம ஒண்ணு பெஸ்ட் செய்யறோம்னா அவங்களை தீர்வுக்கு நடத்துவது. உங்களுக்கு அந்த நேரம் நீங்க சுவிசேஷம் சொல்லணும்னு நான் சொல்லல. இல்ல எல்லாம் சரியாயிரும், ஒன்னும் வரி பண்ணாதீங்கன்னு உங்க பலன் என்னன்னு யோசிங்க. உங்க கையில நீங்க ஒரு வேலை ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கிறீங்க. ஆஹ் அவங்க பிரச்சனை வந்து ஒரு 1000 ரூபாய் தான். ஆனா அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அதை மன்னிச்சு விட்டுறலாம். அவங்க திருப்பி கொடுக்கலால உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கா? செய்யுங்க. உங்க கையிலேயே 5000 தான் இருக்கு. அவங்க 50,000 பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனே உங்களால முடியலங்கிறத உங்க மைண்டுக்கு திருப்ப சொல்லிட்டு அந்த வரை உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழி அனுப்புங்க. நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாது? அந்த சிஸ்டர் கிட்ட 1,00,000 இருக்குமே, அவங்க கிட்ட சொல்லி விட்டா என்னன்னு ஆள் காட்டி விடுறது. அவங்க கிட்ட நீங்க முன்ன நின்று வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மேல பண்ணாதீங்க. பண விஷயமா இருக்கட்டும், குடும்ப ஆலோசனை திட்டத்துல எல்லாம் போய் இன்வால்வ் ஆகுறதா இருக்கட்டும், அது பெத்த பிள்ளைங்களோட குடும்பமாக இருந்தாலுமே லெட் தெம் லீவ் தியர் லைஃப். அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும். வெளியிலிருந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கோங்க. ஆபத்து இல்லாம இருக்கிறாங்களான்னு பாருங்க. குழந்தைக்கு தேவையில்லாத உயிர் சேதம் வர அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா அது எமோஷனல் பிரச்சனை. 2 பேருக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை உண்டாகணும். மாத்தி மாத்தி அவங்க புரிந்து கொள்ளுகிறது. சில சின்ன சண்டைகள்லயும் வாக்குவாதங்களையும் இவங்க என்ன நினைக்கிறாங்க பேசும்போதே சரியாயிரும். அந்த சீன்லயும் நீங்க போய் குதிச்சு எதுவும் பண்ணாதீங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி சண்டையா இருக்கட்டும், குடும்ப சண்டைகளுக்குள்ள நீங்க நீங்க அந்த குடும்பத்துல இல்லாத வரைக்கும் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா அதெல்லாம் டக்குன்னு அவங்க கூடயே வளர்ந்தவங்க சாதாரணமா சமாதானம் ஆயிடுவாங்க. நல்லா சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டு ஈவினிங் டீ குடிச்சிட்டு ஃப்ரீயா இருப்பாங்க. ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, நீங்க உள்ள போய் என்ன பண்ணக்கூடாது? இன்வால்வ் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் நான் என்னன்னா சிஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா நீ நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன்னு கூட நினைச்சுக்கோங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல யூஸ் ஆகும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க கிராஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா கரெக்ட் தான். இது அப்பயே தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் போய் நான் தேவையில்லாம என் ஹெல்த் போய், என் டைம் போய், என் பணம் போய், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட வந்திருக்கேன் தெரியாததுனாலன்னு கூட சில பேர் யோசிக்கலாம். சில பேர் தப்பிக்க வைக்கிறார் ஆண்டவர் இப்போ. இப்போ இப்போ சில பேருக்கு ஒருவேளை இப்ப நீங்க கேட்ட வேர்ட்ல இருந்து ஒரு 2-3 நாள்ல கூட அந்த மாதிரி ஏதாவது வரலாம். அப்ப அலர்ட் பண்ணுவார். என்ன கேட்டையோ அதுல நிலைச்சிரு. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்னு சொல்லி ஆண்டவர் உங்க கூட பேசுவார். நீங்க உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுமா. நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன். நீ ஏன் போய் செய்யல? உனக்கு ஆத்மா பாரம் இருக்கா? நீ ஒரு அதர் சென்டடா இருக்கிறியா? லைஃப் டுகெதர்ல காலையிலயும் ஈவினிங் மெசேஜ் கேட்கற. ஒருத்தவங்க பிரச்சனை சொன்னா நீ கம்முன்னு போய் என்ன பண்ற? உட்காந்துக்கிற அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும் லைஃப் டுகெதர்ல எல்லாம் தெளிவா தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இந்த பிள்ளை தெளிவா தான் இருக்கும்னு சொல்லி நம்பி என்ன பண்ணுவாரு? வேலையை மட்டும் பாருமா அப்படி சொல்லிடுவாரு. எஸ். ஏன் யாரெல்லாம் ஓகேன்றீங்க? ஆமாவா இல்லையா? இல்ல நானே எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் மேட்டர் சொன்னல, எனக்கே நிறைய விஷயம் எனக்கு கிளறி விட்ட மாதிரி இருக்குது. எஸ். அப்போ எந்த விஷயத்திலயும் என்ன பண்ணணும்? கவனச்சிதைவு, கவனக்குறைவு, அறியாமை, இது ஒரு பக்கம். இன்னொன்னு சில பேர் தெரிஞ்சே அந்த எமோஷனல் பாண்ட்லயோ இதுலயோ சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி சேதாரம் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா பெருச்சாலிக்கும் நமக்கு சொந்தம் கிடையாது, நாயும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா நஷ்டப்படுகிறீர்கள். வீணான சிக்கல், மன உளைச்சலுக்குள்ள ஆளாகுறீங்க. உங்க பலனை இழந்து போறீங்க. இதெல்லாம் வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப நம்ம விஷயம் என்ன? நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி பலப்பட்டுட்டு இருக்கோம்? நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க இருக்கும்ல, நமக்குன்னு சில விஷயம் அன்டெல்ட்டா இருக்குது, உள்ள முடியாம இருக்கும்ல, அதை மட்டுமே கவனம் செலுத்துங்க. அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. செல்ஃபிஷ்னஸ் கிடையாது இது. செல்ஃபிஷ்னஸ் கிடையவே கிடையாது இது. நீங்க உடனே ஐயோ மத்தவங்க சொல்லும் போது நம்ம பாட்டுக்கு நம்ம விஷயத்துக்கு கவனம் செலுத்தணும் சிஸ்டர் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க வாழ்ந்திருக்க, நீங்க உங்க வாழ்க்கையில கேட்ட சத்தியத்துல வாழ்ந்து அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரதை விட நீங்க மத்தவங்களுக்கு பெரிய சேவை செய்து விட முடியாது. நீங்க கடன்ல இருந்து வெளியில அற்புதமா ஆண்டவரோட ஆலோசனைப்படி வெளியே வரும்போது நீங்க வாய் திறந்து சொல்ல வேணாம், அதை பார்த்தே நிறைய பேர் பலப்படுவாங்க. நீங்க சாட்சி சொல்ல வேணாம், சாட்சிகளா இருக்கும் போதே நிறைய பேர் பலப்படுவாங்க. அதை விட நல்லது யாருக்குன்னா நம்ம செஞ்சிட முடியுமா?
இல்ல நம்ம குடும்பத்துல சமாதானம் சந்தோஷங்கிறது நம்ம கொண்டு வந்த கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் பிள்ளைங்களும் அழகா படிச்சுட்டு அவங்க நல்ல ஞானமா நடந்துட்டு போகும்போது நீங்க சொல்லவே வேணாம். பார்த்தவங்க ஓகே அந்த சிஸ்டர் வந்து இப்படி எல்லாம் அவங்க லைஃப் எப்படி கொண்டு போறாங்கன்னு அவங்க பார்த்தே கத்துக்குவாங்க. இதை விட நல்லது மாடலா இருக்கிறத விட வேற நல்லது நம்ம செஞ்சிட முடியுமா? மணிக்கணக்கா அவங்க கிட்ட போன் பேசி செய்ய முடியாததை உங்க வாழ்க்கையில் கவனம் செலுத்தி நீங்க செய்யலாம். சரிங்களா? சுவிசேஷம் என்பது சொல்லுவது மட்டும் கிடையாது, வாழ்வது. நாட் டூயிங். ஓகே. அதனாலதான் நமக்கு ஹியூமன் பீயிங் வச்சார் பேர். ஹியூமன் டூயிங் கிடையாது. நம்ம செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் ஒரு விஷயத்த செய்ய முடியுங்கிறது கிடையாது. நீங்கள் என்னவா இருக்கிறீர்களோ அப்படியே இருங்க. நீங்க என்னவாய் படைக்கப்பட்டீங்களோ, காட் கைண்ட்ல படைக்கப்பட்டோமா அப்படியே இருங்க. ஹியூமன் பீயிங்னா நீங்க மனுஷனா படைக்கப்பட்டீங்களோ அப்படியே நம்ம அந்த அதுவாய் வாழ்வது. அப்படி பார்த்தா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க அப்படியே அந்த பீயிங்கா இருக்கணும். நம்ம எந்த ரகத்துல இருக்கிறோமோ, கடவுள் எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரோ, நம்மள எந்த மாதிரி ஆளுகையில வச்சிருக்கிறாரோ, என்ன மாதிரி ஒரு அத்தாரிட்டியை நம்ம நாவலையும் நமக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து வச்சிருக்கிறாரோ, அதுல அப்படி பீயிங் வாழ்வது, செய்வது கிடையாது. செய்வதுங்கிறது தானா அந்த பீயிங்ல இருக்கும் போது வருகிற செயல்பாடுகளை தவிர இதை செய்யணும் அதை செய்யணும் இதை பண்ணணும். நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா மினிஸ்ட்ரியே பண்றாங்க. ஓகே. ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்கள் இதை பாக்குறீங்கன்னா, ரெஸ்ட் இல்லாம நான் ஆண்டவருக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு மனசுக்குள்ள அந்த பீஸும் ஆண்டோடைய ஒரு சமாதானத்தையும் எதுவும் ஃபீல் பண்ணாம பதற்றமா செய்தே ஆகணும்ன்ற ஒரு பயங்கரமா டூயிங்ல போயிட்டீங்கன்னா யூ வில் லூஸ் யோர் பீஸ். உங்க பீஸ் குறையும் போது அதோட பிரதிபலிப்பு குடும்பத்துல கிடைக்கும். குடும்பத்துலதான் இருக்கும். இப்போ ஒரு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வந்தா வீட்டுல சண்டை நடக்குது இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க ரெஸ்ட்ல போஸ்ட் பண்ணி போகல வரலன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சத்தத்தை அந்த விஷயத்துல மிஸ் பண்ணிருக்கிறீங்களோன்னு அர்த்தம். ஸோ குடும்பத்துல அது பிரதிபலிக்கும். அது அதாவது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான். நம்ம மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வந்தா இது மாதிரி பிரச்சனையா இருக்குது வீட்டுல, ஊழியம் செய்கிறவங்க யாராவது கேட்பீங்களான்னா நீங்க யூ ஹாவ் டு பி தேன் டூ. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த பரிசுத்த பிரசனத்துல நிரம்பி அந்த ரெஸ்ட்லயே நம்ம அப்படியே நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம். நிறைய நேரத்துல நமக்கு ஒரு ஆர்வத்துல அப்படியே பொங்கி போய் ஆலோசனை எல்லாம் கொடுத்துருவோம், இல்ல டைரக்ஷன் எல்லாம் கூட கொடுத்துருவோம். நான் அது மாதிரி ஒரு பாசத்துல என்ன பண்ணுவோம், இதை பண்ணுங்க, இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் சாதாரணமா. கடைசியில ஒரு பெரிய பிரதிபலன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நீ சொல்லிதான் நான் செஞ்சேன், அதை செய்யாம இருந்ததுனாலே கரெக்டா இருந்திருக்கும்னு பெரிய ஒரு பரங்கள் மாதிரி டமால்னு ஒரு பழி வந்து விழும். அப்ப நீங்க நினைப்பீங்க, ஐயோ நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், ஆனா அவங்க வேற மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதனால இப்ப நான் நெகட்டிவா பேசுறேன், நெகட்டிவ் இது சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கு சொல்றேன், எல்லா ஆங்கிள்லயும் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். இது நான் எனக்கு தீர்க்கமா தெரியும். நிறைய பேர் இது மாதிரி பிரச்சனைல ஏற்கனவே இருந்திருக்கீங்களா, இல்ல இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இனிமே வரப்போகிறதுக்கு ஜாக்கிரதையாக்குறாரு ஆண்டவர். எந்த விஷயமும் நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே ப்ராஃபட்டிக்கலான சைன் தான். சாதாரணமா எதுவும் நடப்பதில்லை. உம் அதுவும் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம எல்லையில ஒரு விஷயம் நடந்து சரி நான் டோர் திறந்து வச்சது என்னுடைய அஜாக்கிரதையா இருந்தாலும் இதையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி கொண்டு லைஃப் லெசனை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அது கற்றுக் கொடுத்தார். அதனால உங்களுக்கும் நான் அதையே தான் பேசுறேன். இவ்வளவு டீட்டெயிலா பேசுறேன். அதனால பத்திரம் மண்டை, பத்திரம். தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. நமக்கே நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதுல ஆவியானவர் சார்ந்துக்கிட்டு அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுல ஹோஸ்ட் பண்ணி, ஐசப்பா நீங்க இந்த விஷயத்துல இப்படி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க, இதை எப்படி செய்யணும், இதுல நான் என்ன செய்யணும், எந்த மட்டும் செய்யணும், அப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்றுலயுமே கேளுங்க. ஒன்னொன்றுலயுமே அப்படியே சார்ந்து நம்ம விஷயத்துல கவனம் செலுத்தி போயிட்டு இருப்போம். மீதியானது எல்லாம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அவ்வளவு எல்லாம் யாரும் என்ன சொல்றது அறியாமையில இல்லை. ஜனங்க வந்து என்ன தெளிவாவே தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப அந்த இலகன மனசா இருக்காதீங்க. இலகன மனசுனா என்னன்னா அது வந்து மேன்ஸ் லவ், மனுஷனுடைய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு நிதானமா இருக்கும். தேவனுடைய அன்பு நம்ம நிரம்பி ஒரு விஷயத்த செய்யும் போது அவசரப்பட்டு செய்ய மாட்டோம், எமோஷனலா செய்ய மாட்டோம், நிதானமா செய்வோம். நல்லதே செய்தாலும் ஒருத்தவங்க உதவியே செய்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த பீஸை ஃபீல் பண்ணி நிதானமா செய்வோம், நிதானமா பேசுவோம். அதுக்கான விஷயங்கள் எப்படி ரெபகஷன்ஸ் வந்தாலும் அதை அழகா ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம அஃபண்ட் ஆக மாட்டோம், ஏமாற்றப்பட மாட்டோம். ஆண்டவருடைய ஏவுதல்ல செய்கிற காரியங்கள். ஓகே. அதனால ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அந்த ஞானத்தினால் நிரப்புவாராக. நிரப்பி இருக்கிறார், அதை நம்ம யூஸ் பண்ணணும். வில் பிரே. எசப்பா உடைய கரத்துல ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்க ஒப்பு கொடுக்குறோம். நீங்க இந்த வாஷிங் மிஷின் விஷயம் நடந்ததுல
என்னோட நீங்க பேசுகிற காரியம் நிறைய டே டு டே இப்போ 2 நாளா என் கூட நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏசப்பா. என் குடும்பத்தோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல எங்களுக்குமே எவ்வளவு ஆலோசனை நீங்க கொடுத்தீங்க இந்த விஷயத்துல. ஈவன் இஃப் ஐ மேட் அ பிளண்டர், நான் ஒரு பெரிய தவறே செய்தாலும் பரிசுத்த ஆவியானவரை நான் அழைக்கும் போது இதுல இருந்து என்ன நேகருக்கு பிரயோஜனமா படும், இல்ல எங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று நீங்க அதை டேக் ஓவர் பண்ணி அதை ரெஸ்டோரும் பண்ணிட்டீங்க. அதுல கற்றுக்கொண்ட பாடத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஆவியானவர் வரும்போது எல்லாத்தையும் முழுமையாய் பார்க்கிறீங்க, முழுமைப்படுத்துறீங்க. இதே மாதிரி கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த ஒரு ஆவியில ஒரு அலர்ட்னஸ் ஆண்டவரே. நீங்க உங்க சத்தத்தை கேட்டு எதையாவது செய்யணுங்கிற நிதானம், தேவ அன்புல நிரம்பி காரியங்களை செய்யணுங்கிற நிதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத இழப்புகள் இவங்க எல்லையில இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். அது சின்னதோ பெரியதோ ஆண்டவரே, எதுவுமே எங்க எல்லையில இருக்க முடியாது. ஏன்னா நாங்க நிதானமான ஜனங்கள், தேவ ஆவினால் நிரம்பி இருக்கிறவர்கள், தேவ பிரசனத்துல இருக்கிறவங்க. எஸ் லார்ட். எங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ப்ரொடெக்ஷனை நான் பேசுகிறேன், டிவைன் ப்ரொடெக்ஷனை பேசுறேன். நாட் ஓன்லி ஃபார் திஸ் இது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, சிக்னஸ் வந்துடக்கூடாதுன்னு இல்லை, மனுஷர்களுடைய வேம்பயர் ஸ்பிரிட்ஸ் இவர்கள் பலனை உறிஞ்சு கொள்ளுகிற சூழ்நிலைகள், அதை உண்டாக்குகிற மனிதர்கள் இவர்கள் எல்லையில வரக்கூடாதுன்னு நான் டிக்ளேர் பண்றேன். தேங்க்யூ ஜீசஸ். அறியாமை நிமித்தம் ஒருவேளை ஏற்கனவே உங்க ஒரு வேலை பிரச்சனைகள்ல சிக்கி இருப்பார்களானா அதுல அவர்கள் ஆண்டவரே பத்திரமாய் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து விடுகிறதுக்காக, ரெஸ்டோர் பண்றதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி, வி ஸ்பீக் ஃப்ரீடம், வி ஸ்பீக் டெலிவரன்ஸ் லார்ட். விடுதலையே நாங்கள் பேசுகிறோம், விடுதலையே நாங்கள் பேசுகிறோம். தேவனுடைய விடுதலை உண்டாவதாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி ஆர் நாட் எமோஷனல் பீயிங்ஸ், வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் லார்ட். நீங்க கைண்ட் ஆண்டவர், நீங்க எங்களை படைச்ச மாதிரி இருக்கிற தன்மைக்குள்ள நாங்க வாழுகிற கிரேஸை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஒவ்வொருத்தரையும். ஆண்டவரே அது மாதிரி பிளஸ் பண்றோம். எங்க வீட்டு பிள்ளைகள் இருந்து எங்க எல்லையில இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த கிரேஸ் நாங்க ரிலீஸ் பண்றோம், குடும்பங்களுக்கு ரிலீஸ் பண்றோம்ப்பா. நீங்க அப்படியே எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. ஆலோசனை கர்த்தர் நீங்க தான், வண்டர்ஃபுல் கவுன்சிலர்னு வேதம் சொல்லுது. உண்மை போல எங்களை ஆலோசனை கொடுத்து நடத்த யாராலையும் முடியாதுன்னு சொல்லி உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபார் யர் கவுன்சில். We give you all the glory, Lord. In Jesus' name. Amen. 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 Bless you all. So, ஒருவேளை வேகமா போயிருந்தேன், இல்லை லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா போய் முதல்ல இருந்து கேளுங்க. நான் ஒரு வாஷிங் மிஷின் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒருவேளை கடைசியா ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன். யூடியூப்ல பாக்குறவங்களும் ஃபுல்லா தள்ளி பார்க்காம கொஞ்சம் நிதானமா ஃபுல்லாவே கேளுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல லைஃப் லாங் அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறிடும். ஓகே, பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பை.